ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். சுந்தரவல்லிக்கு ஆப்பு வைக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சிங்க. பல நாள் திருட ஒரு நாள் அகப்பட்டு தான் ஆகணும் இல்லையா? அதனால தான் இப்போ இந்த சுந்தரவல்லிக்கு இந்த தண்டனை கிடைக்க போகுது. அது பெத்த பிள்ளை கையாலேயே ஒருத்தவனை கொன்னத்துக்கான பாவம் நம்ம சுந்தரவல்லிக்கு கிடைக்க போகுது. சுந்தரவல்லிக்கு தண்டனை நீங்கள் எல்லாரும் கிடைக்கணும் அப்படின்னா சுந்தரவல்லிக்கு கருப்பு கலர் ஹார்ட்டை கமெண்டில் சொல்லிட்டு போங்க. ஏன்னா சுந்தரவல்லி அவ்வளோ பெசத்தன்மையான ஆள். பணம் மட்டும்தான் இருக்க தவிர சுந்தரவல்லிக்கிட்ட ஒரு நல்ல கேரக்டர், ஒரு எந்த விதமான குணமோ தகுதியோ கிடையவே கிடையாது. ஜஸ்ட்டு பணத்தை மட்டும் வச்சு எல்லாத்தையும் வாங்கிடலாம், நினச்சது எல்லாத்தையும் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்க. ஆனால் அது எல்லாத்தையும் சூர்யா சார் முடியடைச்சி அன்பு தான் எல்லாத்தை விடமே மிஞ்சும், அன்பு மட்டும்தான் எல்லாமே, பணம் ஒன்றத்துக்குமே லாய்க்கு இல்லை அப்படின்றத சுந்தரவல்லிக்கு செருப்பால் அடித்து புரிய வைக்கிறாரு நம்ம சூர்யா சார். என்னடா இது இப்படி சொல்கிறேனே அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, அவன் இப்போ செத்து போனதுக்கு காரணம் நம்ம நந்தினி இல்லைங்க, நம்ம சுந்தரவல்லி தான். சுந்தரவல்லி வச்ச ஆள் அவன் இன்னொரு ஆளை வச்சு தான் அவனை கொலை பண்ண விஷயம் எப்படா தெரிய போகுது, எப்படியாச்சும் தெரிஞ்சே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக தான் இருந்தோம். எப்படியாச்சும் வெளியே வரணும் இந்த உண்மை அப்படின்ட்டு. அதான். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம நந்தினி வேறு சூர்யா சார் அருணாச்சலையை எல்லாத்தையுமே விரட்டி விடும். என்ன நந்தினி நீங்கள் எப்படி பண்ணுறீங்க? உங்களை காப்பாற்ற வந்ததே அருணாச்சலையும் சூர்யா சார் தான். நீங்கள் அவங்களாம் துரத்திட்டா எப்படி நீங்கள் வெளியே வருவீங்க அப்படின்ற மாதிரி நம்ம நந்தினியோட ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப ஏங்கி போயிருந்தாங்க. அவங்க எல்லாத்துக்காகவும் தான் இப்போ சூர்யா சார் ரிட்டன் மாஸ் காட்டுறாரு. இந்த மாதிரி அந்த செத்து போன உண்மை தெரிய வரவுமே போலீஸில் இவ்வளோ நேரம் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாமல் தான் இருந்தாங்க. ஏன்னா கொலை நடந்துச்சு அப்படின்னு கன்ஃபார்ம் ஆனாதான், அந்த பையன் செத்து போனாதான் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருந்தாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி முடிவு பண்ணலை. ஆனால் இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைல் பண்ண போகிற நேரத்தில் நம்ம நந்தினி எவ்வளோ சொல்கிறாங்க, இல்லை சார் நான் தள்ளிவிட்டு அவன் சாகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஜஸ்ட்டு லைட்டாக தள்ளி விட்டதுக்கு எப்படி சார் அவன் சாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என்னம்மா நீ இப்படி சொல்கிற, ஊருக்காரவங்க எல்லாருமே சொல்கிறாங்களேம்மா சாட்சியா, அப்போ அவங்கள மீறி நான் என்னம்மா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது தான் சுந்தரவல்லி, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் எங்கள் அம்மா தான், என் மனைவி இல்லை, எங்கள் அம்மாவை நீங்கள் தாராளமாக அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னையா சொல்கிறேன் நீ, திடீர்னு என்ன குட்டையை குழப்புற அப்படின்னு சொல்லும்போது எல்லா ஆதாரத்தையும் காட்டுறாங்க. இந்த மாதிரி அவன் அந்த பையன் செத்து போன பையனோட மாஸ்க் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி, அதனால தான் மூச்சு திணறி போனது எல்லாத்தையுமே அவன் யாருக்கிட்ட ஃபோன் பேசினா, அவன் யார் ஆவச்ச ஆள் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் மெயின் வில்லன் யாருன்னு பார்த்தா வேறு யாருமே இல்லைங்க, சூர்யாவோட தாய்க்குள்ள தான். சூர்யா சாருக்கு இப்போ தான் சந்தோஷமாக இருக்குது. பண்ணுற வேலை எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இங்கே நல்ல வேஷம் போட்டுட்டு இருந்தாங்களா, அவங்களுக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோவில் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.